கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம் இல்லையா? கிறிஸ்துவ தங்கள் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு 5 வருஷம் ஆயிருக்கும். சில பேர் ரீசென்ட்டா இருக்கும். சில பேர் வந்து பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியனா இருப்பாங்க. ஆனாலும் அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஒரு உலக பிரகாரமான மனிதன், கிறிஸ்துவை அறியாத மனிதன் எப்படி இருப்பானோ அப்படியே தான் இவங்களும் இருப்பாங்க. நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? மேபி நம்ம கூட நிறைய பேர் இப்படி இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லையே! கிறிஸ்தவனுக்கும் மத்தவங்களுக்கும் ஒரு சேஞ்சஸே இல்லையே! அதே வாழ்க்கை தான். அதே போரிங் லைஃப் தான். ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல. நம்மள தேவன் எதுக்கு படிச்சாருங்கிறதே தெரியாம, நம்ம ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோங்கிற மாரி ஒரு ஒரு ருட்டீன் ஒர்க் நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா? ஏன்னா வசனம் சொல்லுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். நம்ம வளரணும்னா, நம்ம ஆவிக்குரிய காரியங்கள வளரணும்னா, ஒரு குழந்தை எப்படி வந்து பிறந்த குழந்தை எப்படி அந்த பாலுக்காக ஏங்குமோ, இல்லையா? அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன தேவை? வெறும் பால் மட்டும் தான். பால தவிர வேற எதுவுமே தேடாது இல்லையா? பால் குடிக்கும், தூங்கும். பால் குடிக்கும், தூங்கும். இத தான் அந்த குழந்தை பண்ணிட்டே இருக்கும். ஸோ நம்மளையும் வந்து பேதுரு என்ன சொல்றாருன்னா, நம்ம வளரணும்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும்னா, நம்மளும் அந்த குழந்தையை போல மாறணும். எப்படி அந்த குழந்தை வந்து பாலுக்காக ஏங்குதோ, அதே மாரி நம்ம என்ன பண்ணணும்? திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாஞ்சையா இருக்கோமா? மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்மள வந்து யாருமே சொல்ல தேவையில்ல. அப்பா நீ பைபிள் படி, நீ வசனத்த தியானி, சர்ச்சுக்கு போ, நல்ல வசனங்கள கேளு, ஒரு ஐக்கியத்துல இரு, ஒரு ஃபெலோஷிப்ல இரு, தேவனை அறிந்த மக்கள் கூட, ஆவிக்குரிய மக்கள் கூட ஐக்கியமா இரு அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே சொல்ல தேவையில்ல. இப்படி நமக்கு யாராவது சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இன்னும் நம்ம மறுபடியும் பிறக்கவே இல்ல. இல்லையா? நம்ம இன்னும் பழைய மனுஷன் சாகாம, இன்னும் அந்த பழைய மனிதனுடைய வாழ்க்கையே இருந்துகிட்டு இருக்கோம். இந்த காலத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள நம்ம 3 வகையா பிரிக்கலாம். சில கிறிஸ்தவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, பாலே குடிக்க மாட்டாங்க. அதாவது என்னன்னா, வசனத்தையே தியானிக்க மாட்டாங்க. அந்த சிறு குழந்தை எப்படி பால் குடிக்காம இருக்குன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா, அது வந்து உடம்பு சரியில்லாம இருக்கலாம். அது ஒரு சிக்கா இருக்கலாம். அதனால தான் அந்த குழந்தை என்னன்னா, அந்த பாலுக்கு ஏங்குறதே கிடையாது. நம்மளும் அப்படிதான். யாரெல்லாம் வந்து நம்ம இருதயம் கல்லா இருக்கோ, நம்ம சுயத்துல நம்ம எல்லாமே பெர்ஃபெக்ட், நமக்கு வசனம் எல்லாம் தேவையில்ல, நம்ம எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கிறோம், நம்ம மனசாட்சியின்படி நம்ம கரெக்ட்டா இருக்கோம்னு சொல்லிட்டு, நம்ம சுய ஞானத்துல, சுயநீதியில நம்ம இருக்கும்போது, நம்ம அந்த ஞானப்பால தேடவே மாட்டோம். அந்த இருதயம் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு நாளும் அது கல்லாய் மாறி, அது பாறையா மாறி, அதுல வந்து ஒரு நன்மையும் வராது. அந்த மாரி நெறைய மக்கள் நம்ம பார்க்கலாம். 2வதா நீங்க பார்த்தீங்கன்னா, வசனத்த ரொம்ப கேட்பாங்க. செம்மையா கேட்பாங்க. அந்த வசனத்த பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் மீட்டிங் போவாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த WhatsAppல ஸ்டேட்டஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வைப்பாங்க. அதே மாரி YouTubeல வீடியோஸ்ல வந்து வசனம் கேட்பாங்க. காலையில எந்திரிச்ச உடனே பிரேயர் பண்ணுவாங்க. காலையில எந்திரிச்ச உடனே எல்லா இடத்துலயும் வந்து அந்த வசனம், வசனம், வசனம் ஓடுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் வந்து கிரியையே செய்யாது. ஏன்னா, அந்த வசனத்த வாங்கிட்டு அவங்க வந்து ஜீரணமே பண்றதில்ல. அவங்க என்ன பண்றாங்க, வாயில வாங்கி பால் குழந்தை குடிச்சிட்டு எப்படி வாந்தி எடுக்குதோ, அதே மாரி வாயில வாங்கிட்டு அத அப்படியே வந்து துப்பிடுறாங்க. அந்த வசனத்த என்ன பண்ணணும், நம்ம உடம்புக்குள்ள போய் ஜீரணம் பண்ணி, அது நம்ம ரத்தத்துக்குள்ள போய் நம்ம அது கிரியையா வெளியே வரும்போது தான் நம்ம என்னாக முடியும், வளர முடியும். இதுதான் நிறைய நடக்குது ஆக்சுவலா. நம்ம வந்து ரிலீஜியஸா இருக்கோம். தேவனை தேடுறோம். ஆனா எல்லாமே பண்றோம். சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துக்கிறோம். கரெக்ட்டா ஊழியத்துக்கு தேவையான காரியங்கள் செய்றோம். தசமபாகம் கொடுக்குறோம். எல்லாமே பண்றோம். ஆனாலும் ஒரு வளர்ச்சி இல்ல என்னன்னா, அந்த வசனத்த கேட்டு நம்ம வந்து அந்த வசனத்துப்படி நம்ம நடக்கிறதே இல்ல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2மே பாலும் குடிப்பாங்க. பால் மாரி இருக்கிற பால் பவுடரும் சேர்ந்து கலந்து குடுப்பாங்க. பொறந்த உடனே. இல்ல குழந்தைக்கு நம்ம குடுத்தா என்ன ஆகும்? அந்த குழந்தை வந்து ஜீரணம் ஆயிட்டு இல்லையா? அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா அந்த குரோத் ஒழுங்கா இல்லாம, அதாவது பிறந்த குழந்தைக்கு ரொம்ப முக்கியமானது தாய்ப்பால் தான் இல்லையா? அதனால வந்து நமக்கு முக்கியமானது இந்த வேதம் தான். ஸோ இந்த உலகத்தின் காரியத்தையும், உலகத்தின் ஃபுட்டையும் சேர்த்து குடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு அன்பேலன்ஸ்டா வளரும். நீங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வெறும் தாய்ப்பால மட்டும் தான் குடுக்கணும். அதே மாரி தான் நமக்கு வந்து வெறும் வசனங்கிற ஞானப்பால் மட்டும் போதும். இந்த உலகத்தின் போதனைகள் வேண்டவே வேண்டாம். ஏன்னா உலகத்தின் போதனைகள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மள திசை மாரி செய்ய போயிரும். இல்ல உலகம் சொல்லும், கோவம் இருக்கிற இடத்துலலாம் குணம் இருக்குன்னு சொல்லும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? கோவப்படாதீங்க, அது பாவம்ன்னு சொல்லுது. இல்லையா? இதனால இந்த மாரி நெறைய இல்ல கண்கள்ல இச்சையா இருக்காதப்பா, பொருளாசைப்படாத, இல்ல நீ வந்து மத்த பெண்ண நீ இச்சையா பார்க்காத. இந்த மாரி நெறைய வசனங்கள் நம்ம வேதாத்துல இருக்கு. ஆனா உலகம் என்ன சொல்லும்? இதெல்லாம் நார்மல்ப்பா. நீ ஒரு டீனேஜ்னா நீ மத்த பொண்ண பார்க்கணும். நீ சைட் அடிக்கணும். இதெல்லாம் நார்மல். இதெல்லாம் வந்து நீ வந்து தடுக்காத. உன் ஆசைகள தடுத்து போடாத அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணோம்? இந்த உலகம் நம்மள வந்து ஒரு மாயையான உலகத்துல தள்ளிரும். இல்ல அதுதான். ஸோ நம்ம ஒண்ணா வந்து நம்ம வேதத்த தியானிக்கணும். வேதத்துல இருக்கிற வசனத்த தியானிச்சு அதன்படி நடக்கணும். அப்படி இல்லன்னா கடவுள் சொல்றாரு இல்லையா?
அனலும் இல்லாம நீ குளிரும் இல்லைன்னா உன்னை வாந்தி பண்ணி போயிடும்னு சொல்றாரு இல்ல. அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஒவ்வொரு நாளும் நம் தேவனோடு வளரும் போது, இந்த வசனமாகிய ஞானப்பாலை பருகும் போது நம்ம தேவனோடு இன்னும் ஐக்கியமாவோம். அப்ப ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். ஆவியானவர் இருந்துட்டு சொல்லுவார், ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம வழி நடத்துவார். இதெல்லாம் செய் மகனே, இதெல்லாம் செய், இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லி நம்மளை வந்து கைப்பிடிச்சு நடத்துறதுக்கு நம்ம ஆவியானவர் தேவன் கொடுத்துட்டு போயிருக்கார். நம்ம இன்னைக்கு வந்து இந்த பாலை வேதாகமத்தை டெய்லி நம்ம தியானிப்போம், படிப்போம். சும்மா நம்ம வந்து ஒரு வசனம் 2 வசனம் நம்ம படிக்காம அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு, எனக்கு கடவுள் அந்த வசனத்தின் மூலமா என்ன பேச விரும்புறாரு, நான் இந்த வசனத்தை நான் மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல படிச்சு அதை நம்ம உட்கொண்டு நம்ம அதை ஜீர்ணிச்சு நம்ம வாழ்க்கைக்கு அதை அபியாசப்படுத்தும் போது அது வந்து நமக்கு ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கும் இல்லையா. அப்பதான் அது ஜீவனுள்ள வார்த்தை, இல்லைன்னா அதை வந்து ஏதோ நம்ம கதை புக் படிக்கிற மாதிரி நம்ம படிச்சுட்டே போயிருவோம். அதனால கர்த்தருடைய வேதத்தை நம்ம தியானிப்போம், அதுல இருக்கிற மகத்துவத்தை தெரிஞ்சுக்கொள்வோம், அதுல இருக்க வழிகளை தெரிஞ்சுக்கொள்வோம். அது அப்படியே நடக்கும்போது நம் தேவன் நம்ம மேல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கர்த்தர் நம்ம தரிசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.